ஒரு குடும்பத்தில் 4 பேர். அப்பா, அம்மா, பொண்ணு, பையன். அந்த பொண்ணுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணோட ஸ்கூலில் ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட நானும் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த அப்பாவும் சரிம்மா பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணும் ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிட்டு நல்லபடியாக ரிட்டர்ன் ஹாப்பியாக வராங்க. ஒரு வாரம் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் உடம்பு இம்ப்ரூவ் ஆன மாதிரியே தெரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பொண்ணால் பெட்டிலிருந்தே இறங்க முடியல. தன்னோட அப்பா கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அப்பா எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா, என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த அப்பா சொல்கிறாரு, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா, உடம்பு சரி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அப்பாக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிப்பா, உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு 3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே முடியாமல் போது, அன்கான்ஷியஸாகவும் ஆகுறாங்க. அந்த கண்டிஷன்லேயும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. டாக்டரால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த அப்பா அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணோட கண்ணுலேருந்து தண்ணி வருது. அப்பாவுக்கு நல்லா புரியுது, பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஒரு ஸ்டேஜில் அந்த டாக்டர்ஸே எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம், இதுக்கு மேலே கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்பாவுக்கு தான் பொண்ணு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி சொல்கிறாரு, மா நீ அப்பாக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது. இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ போகிறதுனா போமா, அப்பாக்காக கஷ்டப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 4 நாளாக அந்த அப்பா தூங்கவே இல்லை. ஃபைனலாக எல்லாரும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த அப்பாவை கொஞ்ச நேரமாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. அந்த தூக்கத்தில் அந்த பொண்ணே கனவுல வந்து, அப்பா என்னால் முடியலப்பா, நான் போகிறேன்ப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறாங்க. இந்த கனவு வந்து முடிஞ்ச உடனே அந்த அப்பா கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஒரு நர்ஸ் வந்து உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். 1 மாதம் எப்படியோ தாக்கு பிடிச்சி பார்த்தாங்க. அவங்களோட பொண்ணு இல்லாத அந்த வீட்டில் அந்த அம்மாவால் வாழ முடியல. அதனால் அந்த அம்மா சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு தெரியுமா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறப்ப நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்குது பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலே நரகமான வேதனை.